வணக்கங்கய்யா. இந்துக்களாகிய நம்மெல்லாம் மற்ற மதத்தை சேர்ந்தவங்களை நம்ம மதத்துக்கு மாற்றணும் அப்படின்ட்டு எதுவும் செய்கிறது இல்லைங்கய்யா. ஆனால் அந்நிய சமயத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே மற்ற மதத்தில் உள்ளவங்களை அவங்க மதத்துக்கு மாற்றணும் அப்படிங்கிறதே குறிக்கோளாக வச்சு இயங்கிக்கிட்டு இருக்காங்களே, அது எதனாலங்கய்யா? மதமாற்றம் என்பது ஒரு தொற்று நோய். கொரோனா மாதிரி, காலரா மாதிரி. அவங்க சொன்னாங்க இல்லையா, சனாதன தர்மம்னா அது மலேரியா டெங்குன்னு. இவங்க தான் மலேரியா டெங்கு. இதை ஒழிக்க வேண்டியது தமிழ் மக்களின், இந்திய மக்களின் கடமை. நீங்கள் உலகம் பூரா ஆல் ஓவர் த வேர்ல்டு தமிழர்கள் பின்பற்றும் சிவநெறியாளர்கள் உலகம் பூரா இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஈழ மக்கள் உலகம் பூரா இருக்காங்க. அத்தனை பேரும் சிவநெறி செல்வர்கள். வட இந்தியாவின் இந்து தர்மம் என்றது உலகம் பூரா வட இந்திய மக்கள் இருக்காங்க. அவங்க இந்து சமயத்தோடு இருக்காங்க. யாருமே எங்கேயும் போய் எங்கள் சமயத்துக்கு வாங்க, நாங்கள் அதை வச்சுருக்கோம், இதை வச்சுருக்கோம், ஒன்றுமே பேச மாட்டாங்க. இது ஒரு நேச்சுரல் நெறி. இதுக்கு யாரும் கட்டியும் கூற வேண்டிய தேவையில்லை. இந்த தேன் இனிக்கும், வாங்க சாப்பிட்டு பாருங்கள்னு சொல்ல வேண்டிய. தேனை சாப்பிட்டவன் இனித்த உடனே அவனே தானாக வந்துடுவான். அப்படித்தான் உலகம் பூரா உங்களுக்கு இன்றைக்கி கிருஷ்ணருடைய வழியை பின்பற்றக்கூடிய ஒரு பயங்கரமான கூட்டம் அப்படியே ஒன்றா பெருகிக்கிட்டு வருது. ஓகே, ஆனால் ஒரு சிங்கிள் நூலை கையில் வச்சுக்கிட்டு, அதுவும் ஒரிஜினல் நூல் கிடையாது. ஒரிஜினல் நூல் அந்த ஆதி வேதாகமம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் யூதங்கள்கிட்ட ரகசியமாக இருக்குது. யூதர்கள் தான் ரகசியமாக வச்சுருக்காங்க. இப்போ நெதன்யாகுகிட்ட கேட்டால், இஸ்ரேல் பிரதமர்கிட்ட கேட்டால் அந்த நூல் எங்கே இருக்குதுன்னு தெரியும். அவங்க வச்சுருக்கான். இவங்களுக்கு பிரச்சாரத்துக்குன்னு ஒரு போலி நூலை கொடுத்துட்டான். அதை வச்சுக்கிட்டு இவனுக்கு என்ன பண்ணானுங்க, உலகம் பூரா நாங்கள் எங்கள் சமயத்தை பரப்பிடுவோன்னு சொல்லிட்டு ஊருக்கு போய் இந்த ரொம்ப கஷ்டப்படுறவன், சோத்துக்கு இல்லாதவனெல்லாம் பிடிச்சி சோறு போட்டு அவங்களுக்கு ஃபண்டு ரிலீஸ் பண்ணி காசு கொடுத்து பேச வச்சுட்டான். இப்படித்தான் பிரச்சாரம் ஆப்பிரிக்கா பூரா நடந்தது, பல நாடுகளில் நடந்தது, அது இந்தியாவிலையும் நடந்தது, குறிப்பாக தமிழ்நாட்டில். அதுலேயும் தென்பகுதியில் ஏன் ஜாதிக்காரன் தானே பழைய நாடானுங்க, மானங்கட்ட வயலுங்க. கேவலம் அந்த சோத்துக்கும் அந்த ஏமாத்துக்கும் வேண்டி அத்தனை வயலும் கிரிப்டோ கிறிஸ்தவனாக மாறிட்டான். அவங்களெல்லாம் நான் மனுஷனாகவே மதிக்க மாட்டேன், மனுஷனாகவே மதிக்க மாட்டேன். டே வாங்கடா, உன் பாட்டையும் போட்டேன் ஏதோ ஒரு இல்லாத காரணத்துக்காக. இப்போ எங்கள் அப்பையும் கூட தான் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம், அவ்வளவு கஷ்டப்பட்டோம். பிள்ளைங்களுக்கு சோறு போட கல்வி வசதி இல்லாமல் கிறிஸ்தவத்தில் ஒரு இதில் தான் போய் படிக்க வச்சாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் இதில் சேர்ந்துருன்னாங்க. எங்கள் அப்பாட்ட கேட்டால் சேர்ந்துரு, நமக்கு என்ன வந்தது அப்படி நான் சொன்னார். அது வேண்டாம்மா, அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வா, இங்கே பார்த்துக்கலான்னு தான் சொன்னார். அவன் தான் பாண்டிய குல சத்திரிய நாடார்கள். நீங்கள் அந்த வம்சம் கிடையாது, பண்ணி மெச்ச கூட்டம். அதனால் நீங்கள் அந்த தூத்துக்குடியில் ஆரம்பித்தா நாசரேத்து, சாயர்புரம், திருச்செந்தூர், அந்த அப்படியே அந்த பெல்ட்டு எங்கள் நாகர்கோவில் வரைக்கும், இன்னும் சொல்ல போனால் திருவனந்தபுரம் வரைக்கும் இந்த கிறிஸ்தவ நாடார்கள் பெல்ட்டு தான் பெரிய. அவனு மீன் பரவாசம் பரவிட்டாங்க. ஓகே, அந்த நோய் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இப்போ கூட ஒரு கோயிலே பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு டிக்கியில் அடித்து விரட்டுறாங்க, போலீஸை கூப்பிடுன்றாங்க. சட்டப்படி தப்பு, எல்லாம் மன்னிப்பு கேட்டு ஓடுறானு. உங்களுக்கு என்னங்க வேலைன்னு நான் கேட்கிறேன். சொல்லு, உங்களுக்கு என்ன வேலைங்க? உங்களுக்கு உங்க மதத்தினர் இருக்காங்க, உங்க மதத்தினர் கொடுங்க, உங்க மதத்தை எதா இருந்தாலும் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இங்க கிறிஸ்துவர் ஒரு ஆள் இருக்காங்களா? அப்புறம் எப்படி ஒரு ஊர்ல எங்க இருக்கீங்க? முதல்ல நீங்க போலீஸ் வர சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாத. நீங்க எல்லாம் உட்காருங்க, உட்காருங்க. என்ன எதுவும் பண்ணல, என்ன பண்ணலாம்? இப்ப இந்த சாமி இருக்கு, என் சாமி உழுந்து, என் சாமி உழுந்து கூப்பிடு, என் சாமி உழுந்து கூப்பிடு, குன்னூர் பூசு முடியுமா உங்களால? உங்களால முடியாதுல்ல. அப்புறம் என்ன இங்க உங்க மதத்தை பறக்குறீங்க? சொல்லுங்க. சாமி இருக்கு, குன்னூர் பூசிட்டு போறியா? அங்க வரிசையா எத்தனை கோயில் இருக்கு? குன்னூர் பூசியா? குன்னூர் பூசிட்டு போறியா? எங்கள் நாடானுங்களே மிஷினரியிலேருந்து நிறைய காசு கொடுக்குறான்ட்டு. இப்போ மோடி நிறுத்திட்டார் நவு. ஆனால் முதல்ல நிறைய வந்துக்கிட்டு இருந்தது. சும்மா இவங்க ஃபோட்டோ எடுத்து கூட்டத்தை காமிச்சு நாங்கள் எப்படி கூட்டம் நடத்துகிறோம் பாருங்கள், எத்தனை பேர் சேர்ந்துட்டான் பாருங்கன்னு இவன் போலியை தயார் பண்ணி கொடுப்பானுங்க.
தெற்க இது இப்படி இருந்தானுங்க. ஜீசஸ் கால்ஸ்ன்னு ஒருத்தன் ஸ்டேட் பேங்க் மேனேஜரு தினகரன், அவன் நாடானில் மிகப்பெரிய கோடீஸ்வரன், மிஷினரி கோடீஸ்வரன். அவன் மகன் பால் தினகரன் கார்னியா யூனிவர்சிட்டி எல்லாம் பயங்கரமாக டெவலப் பண்ணானுங்க. அதுக்கு கர்த்தரே ஒரு தண்டனை கொடுத்தாரு. ஒரு ஏக வாரிசு ஒரு அன்பு மகளை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு திரும்பும்போது லாரியில் அடித்து ஸ்பாட்லேயே பீஸ் ஆகி ரத்த வெள்ளத்தில் கசாவடித்தார். ஆனாலும் அறிவு வராது. அவர் மோகன் சி லாசரஸ்னு ஒருத்தன், அவனுக்கு எங்கள் ஜாதி பை தான், இப்போ சொல்ல மாட்டேன் ஜாதி பையன்னு. அவன் கிறிஸ்தவ கிறிஸ்தவன். எங்கள் ஜபத்துக்கு மிஞ்சினது எதுவும் இல்லையே. உங்கள் ஜபத்துக்கு மிஞ்சியது எதுவுமே இல்லைன்னா, எல்லார் நோயும் நீ குணப்படுத்துவேன்னா, மனைவியை ஏன் அப்போலோ ஆஸ்பத்திரியில் சேர்த்த? உனக்கு ஏன் அந்த கர்த்தர் ஒரு இவ்வளோ கோடி பலாயிரம் கோடி சேர்த்து வச்சுருக்க மிஷினரிட்டு வந்து அதுக்கு ஒரு வாரிசை ஏன் அவன் கர்த்தர் கொடுக்கல? யோசிச்சு பார்த்தியா? அதுதான் அவன் வேணாம், ஞாபகம் வச்சுக்கோ. அதனால் அவங்க அப்படி ஒரு நோயாக பரவிடுச்சு. இன்னொரு கூட்டம் இருக்கான், அவன் ஜெயதூரா சமூக விரோத செயல் தான். இப்போ இவனுக்கு ஏன் திருட்டு கூட்டம், திராவிட திருட்டு கூட்டம் அவங்களை ஆதரிக்கிறாங்கன்னா, இவங்க பணம் பூரா ஹவாலா வழியாக தான் வெளிநாடுகள் டெபாசிட் ஆகுது. அது துபாயாக இருந்தாலும், சிங்கப்பூராக இருந்தாலும், மலேசியா இருந்தாலும், இந்தோனேஷியாவில் வெள்ளி சுரங்கமாக இருந்தாலும் நிறைய கொண்டு போகும். எங்கே இருந்தீங்கன்னா இங்கே இவங்ககிட்ட கொடுத்தாச்சுன்னா, அந்த இஸ்லாமியர்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அவங்க தான் ஏஜெண்ட்டாக இருப்பாங்க உலகம் பூரா. அங்கே அதை மலேசியாவில் வெள்ளியாக கொடுத்துருவான், சிங்கப்பூரில் டாலராக கொடுத்துருவான், தாய்லாந்தில் கொடுக்குச்சோன்னா பாட்டுன்னு சொல்லி அந்த பாட்டாக கொடுத்துருவான். இப்படி அவங்களுக்கு அது தொழில். அது மாதிரி இந்த இப்போ கைதாகியிருக்கான் போதை பொருள் கடத்தலில் கும்பல் தலைவன் யாருன்னா, இப்போ ஆளுங்கட்சியோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான். வெளியுறவுத்துறையை நிர்வகிக்கிறவன். வெளியுறவுத்துறையில் நிர்வகிச்சிருக்கான். எல்லாம் அங்கேருந்து போதைப் பொருளை வாங்கி மாணவர்கள் எல்லாம் கெடுத்துருக்கான். எவனும் வேலைக்கு போய் இளைஞர்கள் யாரும் வேலைக்கு போகிறதுக்கோ உழைச்சி சம்பாதிக்க விரும்புறதில்ல. ஈஸியாக அதை விற்று நம்ம சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் இந்த தொழிலுக்கு வந்துட்டானுங்க. இப்போ வேலை செய்கிறதுக்கு திருப்பூராக இருந்தாலும், கோயம்புத்தூராக இருந்தாலும், மற்ற இடங்களில் கட்டட வேலையாக இருந்தாலும் எங்கேருந்து கூப்பிட வேண்டியிருக்கு? பீகார்லேருந்து வா, உத்தரப்பிரதேசத்துலேருந்து வா, ராஜஸ்தான்லேருந்து வான்னு கூப்பிட வேண்டியது. அந்த அளவுக்கு கேவலமான நிலையை உருவாக்கிட்டானுங்க. அவங்களும் மிரட்டி ஆதி காலத்துலேருந்து மிரட்டுறது தான் அவங்களுக்கு. குத்தி போடுவேன், கொண்டு விடுவேன், ஜிகாத்து அப்படின்னு 200 கொலைகள் பண்ணியிருக்கேன். எல்லாம் விஐபிஸ் இன்னும் கேட்டான். அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். அவங்களும் இது மாதிரி பல வழிகளில் நீங்கள் எங்கிட்ட வாங்க. இவனை சிங்கிள் புக்கு தான் வச்சுருக்கான். அது ரைட்டாக ராங்காக தெரியாது, ஒரு புக்கு இருக்குது, அவ்வளோதான். ஆனால் தமிழர்களுடைய சமயமாக இந்து சமயமாக எல்லாம் அப்டேட்டட், அப்பப்போ புதுசு. நீயே 1000 வருஷத்துக்கு முன்னாடி வேணுமா எடுத்துக்க, சிவசூத்திரம் எடுத்துக்க, ஆகமம் 28 ஆகமம், 3000 வருஷமா எடுத்துக்க திருமந்திரம், லேட்டஸ்டாக வேணுமா எடுத்துக்க 150 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளலார். அவ்வளவு அப்டேட்டடாக இருக்கும். திருமறைகள் ஒன்றை வச்சுட்டு அழுவுறதில்லை, தோன்றிக்கிட்டே இருக்கும் புதுசாக. திருவாசகத்தெல்லாம் வார்த்தை போடுவார், அதெல்லாம் பேசுகிறதுக்கே நமக்கு வந்து மெல்ட் ஆயிடும். முன்னை பழமைக்கு முன்னை பழம்பொருளாய். நீ ஓல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆக ஓல்டும் நீ தான். பின்னை புதுமைக்கும் பெயர்த்துமா பெற்றிய நாய். இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டுக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஏஐ வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ஏஎஸ்ஐ வந்துருச்சு, ஏஜிஐ வந்துருச்சுனாலும் இதுக்கும் அதில் வழி காமிச்சிருப்பார். அப்போ முன்னை பழமைக்கு அது இருக்கும், இன்றைக்கி அப்டேட்டடாக பின்னை புதுமைக்கு தயாராக இருக்கும். பெற்றிய நாயின்னு ஆரம்பிப்பார். அந்த மாதிரி இது அப்டேட்டடு. இது இங்கே எங்களுக்கு நாங்கள் யார்ட்டையும் போய் எங்கள் சமயத்துக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அவன் அனுபவம் வரும்போது தானாக வந்துடுவான். மற்றதில் கண்ட கர்மத்தையும் தின்னுட்டு அந்த அனுபவம் வராது. தேகத்தில் என்ன நோயெல்லாம் வாழ்கிறியா? நான் நிற்கிறேன்டா உன் முன்னாடி, 76 வயசு, எங்கள் நிரூபி எக்ஸ்பர்ட்டெல்லாம் கூப்பிட்டு வா, அந்த ஸ்பெஷலிஸ்ட் இந்த ஸ்பெஷல் கூப்பிட்டு, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அந்த நோய் இருக்குது, இந்த நோய் இருக்குது, ஒரு நோய் நிரூபி என் தேகத்தில் 76 வயசு. பேசுகிறத நிறுத்திடுறேன். ஒன்றால் அப்படி சொல்ல முடியுமா? நீ போய் கார்ப்பரேட் ஆஸ்பத்திரியில் செக்கப் பண்ணிக்கிட்டு இருக்க, மாத்திரையை கை நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, பரிதாப வாழ்ந்துக்கிட்டு இருக்க, படிச்சிருக்க, காசு வச்சுருக்க, 2.5 கோடி காரில் போகிற,
அந்த காரு முருகர் கோயிலை பார்த்தா டயர் வெடிக்குது. 2.5 கோடி ரூபாய்க்கு வாங்கின காரே டயர் வெடிக்குதுடா. அப்போ உன்னை ரவுண்டப் பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம். உன்னை எப்படி வச்சிருப்பேன்? நிலைக்காதுடா. இது வரைக்கும் இப்படி உன்ன மாதிரி பேசினவன் எவனும் நிலைச்சதே கிடையாது. உங்களுடைய வம்சத்தின் அழிவு என்பது நிச்சயம். நீங்கள் வந்து ஹவாலாவில் வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புறதுக்கும் வெளிநாட்டில் பதுக்கி வைக்கிறதுக்காக உங்களுக்கு உதவுறாங்கன்றதுக்காக இந்த சமயங்களெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, ஆதரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்களும் இன் ரிட்டன் ஒன்று ஆதரிக்கிறான். ஆனால் இதெல்லாம் நிலைக்காது, நிலைக்கவும் கூடாது, நிலைக்க விட மாட்டோம். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.